உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர் இருக்கிறார்ல பிரஸ் மீட்ல அப்போ விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, ஆர்ட்லரி ஷெல்கள் கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு, இதெல்லாம் அதிகமா கொடுக்கணும். ஆனா யூரோப்பியன் யூனியன் நினைச்சா முடியும், அவங்க தயாரிக்கக்கூடிய அத்தனை ஆர்ட்லரி ஷெல்களும் உக்ரைனுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு அதிகமான ஷெல்கள் வந்துடும். இதுதான் ஒரே வழி, நாங்க ஜெயிக்கணும்னா அதிகமான ஷெல்கள் தேவை, அது யூரோப்பியன் யூனியனால முடியும், அது செய்வாங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அப்படிங்கிறது போல டிமிட்ரி குலேபா அவர்கள் கான்பிடன்ஸா இருக்கிறாரு. ஆனா இதே நேரத்துல ப்ளூம்பர்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்னன்னா, இந்த 2023 மொதல் 9 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் யூரோ அளவுக்கான வர்த்தகம் ரஷ்யாவோட நடந்திருக்கு. அதாவது ஏற்றுமதி மட்டும் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து போயிருக்கு. கேட்டோம்னா சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ் அதுல என்னமோ இருக்குது. அதனாலதான் உக்ரைன் உட்காந்து அலறிட்டு இருக்கிறாங்க. ஏங்க ட்ரோன்கள், ஈரான் ட்ரோன்கள், சாகி ட்ரோன்கள் விழுந்தா அதுல 90% இந்த மேற்குலக நாடுகள், அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, சீனா இப்படி ஐட்டமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நார்த் கொரியா கொடுக்குற மிசைல்ல கூட மேற்குலக நாடுகளோட ஐட்டம் இருக்குங்க. சுவிட்சர்லாந்து, அமெரிக்காவோட பார்ட்ஸ் அதிகமா இருக்குதுங்க, ஜெர்மனி பார்ட்ஸ் இருக்குதுங்க அப்படிங்கிறது போல கதறிட்டு இருக்குது உக்ரைனு. இதுல 100 மில்லியன் இது ஓகேங்க, ஹை ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு 450 மில்லியன் யூரோ அளவுக்கான பொருட்களை யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க இந்த 2023 மொதல் 9 மாசத்துல. அதாவது யூரோப்பியன் யூனியன் இந்த செல்கள்லாம் மறைமுகமா ரஷ்யாவுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ அப்படிங்கிற போல தோணுது. ஏன்னா எதுக்குங்க சாங்ஷன் போட்டிருக்கீங்க, கம்ப்ளீட்டா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் தண்ணி பழக மாட்டேன் இருந்தா தானுங்க நியாயமா இருக்கு. இதுல நம்ம எல்லாம் போய் ஏற்றுமதி இறக்குமதி பண்றோம்னு நம்மளோட கம்பெனி மேலாம் சாங்ஷன் போடுறாங்களே, சீனாலாம் பாவம் அலறிட்டு கிடக்குது. ஆனா மேற்குலக நாடுகளோட விஷயம், அவங்களோட விஷயம் எனக்கு புரியுது நல்லா, அவங்களோட மன குமுறல்கள் புரியுது. ரஷ்யான்றது அண்டை நாடு, அவங்களோட தானுங்க வர்த்தகம் பண்ணிக்கணும், பிடிச்சிக்கணும், வாங்கறது கொடுக்கறது பூரா யூரோப்பியன் யூனியன் தானே பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு இந்தியா, சீனா கிட்டலாம் வர்த்தகம் பண்ணிட்டாங்கன்னா எப்படிங்க? ரஷ்யான்றது முழுக்க முழுக்க யூரோப்பியன் யூனியனுக்கு தான் சொந்தம். அப்படி எழுதி கொடுத்துடணும். நாங்க ஒரு குண்டூசி வாங்கினா கூட யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தான் வாங்குவோம், அவங்க இருக்கணுமா இல்லையா? அதுதான் சரி. இப்பெல்லாம் பண்ண ரஷ்யா தப்பு. ரஷ்யா நீங்க அது போல எழுதி கொடுத்துருங்க, நாட்டுல எங்க தும்புனா கூட டிஷ்யூ பேப்பர் உங்க நாட்டுல இருந்து தான் வாங்குவோம் அப்படிங்கிறது போல நீங்க எழுதி கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம பேசி என்ன ஓவராலா அலசக்கூடாது. யூரோப்பியன் யூனியன் என்ன கொடுத்துருப்பாங்க ரஷ்யாவுக்கு? சிவிலியன் கஷ்டப்படக்கூடாது, ரஷ்யாவில் வாழக்கூடிய சிவிலியன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க மக்கள் பயன்படுத்த வேண்டிய பொருள் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி ஆளுங்களாம் எப்படி திரிச்சு பூதாகரமா பேசணும் பார்த்தீங்களா? அப்படித்தான் இருக்கும். யூரோப்பியன்லாம் நல்ல நாடுகள். அதனால இந்த செய்தி அப்படியே முடிச்சுட்டு வேற பக்கம் போயிடலாம், அடுத்த செய்திக்கு போயிடலாம். உக்ரைனோட பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆண்ட்ரி எமார்க் அவர்கள். இவர் தரப்பு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் சீரு சிறப்புமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல பேட்டி கொடுத்துக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே கூட லொக்கேஷனு, இது எப்படி ஆப்ரேட் ஆகும், அதோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஆயுதங்களை எங்க வச்சிருப்பீங்க, இது போல எல்லாத்தையும் அப்படியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இந்த மிசைல் அனுப்புறதுக்கு சௌரியமா இருக்கு. ஏங்க இதெல்லாமாங்க சொல்லுவாங்க பேட்டியில? ரெடி பண்ணிங்கன்னா கம்முன்னு உட்காருங்க. ஏங்க நீங்களே வேற சும்மா இந்த இடத்துல ஆயுதம் இருக்கு, இந்த இடத்துல ட்ரோன் இருக்குன்னு அவங்களே வீடியோ எடுத்து போட்டு காமிச்சு இது போல இருக்கு அது போல இருக்குன்னு ஏங்க நீங்க வேற அப்படிங்கிறது போல இருக்கு. அவங்க கேட்கற மாதிரி இல்ல, ரஷ்யாவும் அடங்குற மாதிரி இல்ல, இது எங்க போகுதுன்னு தெரியல. சரி விட்டுருங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். ஜெர்மனி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குதான், பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா இந்தியா கூட ஜெர்மனி தரப்புல இருந்து. எதுக்காக அப்படின்னா, உக்ரைனுக்கு எய்டுகளை கொடுங்க, கொஞ்சம் வீயுங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் நிறைய இருக்கு, சோவியத் யூனியன் காலத்து ஆயுதம்லாம், ரஷ்யாவோட ஆயுதம்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு உக்ரைனுக்குள்ள வித்துருங்க, புது ஆயுதம் வாங்குறதுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பேசுவாங்களா என்னமோ, ஏதோ டீலிங்லாம் போடுறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம போட்டுட்டோம்னு சொல்ல, அவங்க தரப்புல இருந்து ஆஃபர் வைப்பாங்கல்ல. இப்போ எப்படிங்க ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு நபரை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, நாவல்னி அவர்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக பேசியிருந்தாங்க. அது போல ஒரு வேளை நம்மளோட குழந்தைய பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, நடுவில் கூட சர்ச்சையா இருந்தது இல்லையா, அந்த குழந்தைய வேணா உங்ககிட்டயே கொடுத்துட்றோம், நீங்க வேணா ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்களோ இருக்கும். ஏன்னா அவங்கலாம் எவ்வளோ நல்லவங்க இல்லையா, நம்மளோட குழந்தை அங்கே இருக்கு,
அதை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆயுதம் கொடுத்தோம்னா கொடுத்துருவாங்களா ஜெர்மனி அவங்க அப்படிங்கிறது போல இருக்கான. இப்படிலாம் பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்னு சொல்லலை, இது என்னோட ஒரு எண்ணமா இருக்கு. பட் ஆனால் பேச்சுவார்த்தை என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட. நம்ம ஸ்ட்ரிக்டா நோ நகி போ வெளியே அப்படின்ற போல ஜெர்மனி துரத்திட்டு இருந்தோம். நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. இல்லை கொடுத்துருவாங்களா இந்தியா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். பெர்ஷிக் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் உண்மையை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திடுக்கிடும் உண்மையை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் ரஷ்யாவை என்னன்னு தெரியல, பெர்ஷிக்னு ஒரு நபர், இவர் அலெக்சி நாவல்னி இருக்கிறாருல, அவரோட தோஸ்த் போல தெரியுது, அவர் கூட இருக்கிற நபர் அப்படிங்கிறதோட தெரியுது. இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அலெக்சி நாவல்னி அவர்கள் இப்போ இந்த இடத்துல இங்க உட்காந்து நம்மளோட பேசி இருக்க வேண்டியதுங்க. அந்த செத்து போனார் தெரியுங்களா, அந்த அன்னைக்கு சாயங்காலம் அவர் விடுதலையாக வேண்டியவர். எதுக்குன்னா, இந்த ஜெர்மனியில ரஷ்யாவோட ஒரு ஸ்பைன்னு சொல்லி ஒரு நபரை, விளாடிம் குஷ்கோ அப்படின்ற ஒரு பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, அவர் வந்து இப்படி ஜெயில ஓட்டுக்கிறாங்க. அவரை வந்து நாங்க விடுறோம், நீங்க அலெக்சி நாவல்னி அவளை விடுறீங்களா அப்படின்றதுல ஜெர்மனி தரப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல் வச்சு விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரைக்கும் போய் அப்படியாப்பா அப்படிங்கிறது போல பேசி டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிச்சுங்க. அவரு ரிலீஸ் ஆக வேண்டியவர், அந்த நைட்டு ஈவினிங் வந்திருக்க வேண்டியவர் திடீர்னு இப்படி ஆகி போச்சுங்க அப்படிங்கிறதோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து அந்த பாபா வாங்கவா அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு வேளை இவர் ரிலீஸ் ஆகி ஜெர்மனி கிட்ட போயிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, இங்க அசாசினேட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க புட்டின் அவர்கள், இவரு தாங்க அவங்க தலை அப்படின்னு கொண்டு வந்து ஒரு வாழை உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா. சச்சா அதாங்க இவரை கூட்டிட்டு வந்து ஜெர்மனி தான், ரஷ்யாலாம் தோத்து போயிடுவாங்க போர்ல, அப்புறம் என்ன வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அப்படிங்கிறது போலலாம் இப்ப சைட்ல பேசிட்டு இருக்கிறாங்க அரசு பஸ்ல ரூமரா. அதாவது இவரு சொல்லக்கூடிய விஷயம் செய்தியில வந்தோடனே எல்லாத்துக்கும் பல வகையான விஷயங்கள் இமேஜினரி அப்படியே பறக்கும் இல்லையா, பாத்தீங்களா எப்படின்ட்டு. என்ன மாதிரியான ஒரு வியூகம், எல்லாம் மிஸ் ஆகி போச்சு எல்லாம். நான் என்ன பண்றது. ஆனா இவர் இறப்புக்கு காரணம் வந்து ரஷ்யாவுக்கு பின்னாடி இருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இவரு பிளட் கிளாட்ல தான் இறந்திருக்கிறாருன்னு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவரு தாங்க உண்மையாலுமே இன்டெலிஜென்ஸ்ல இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 இருக்கிறார் புடானோ அவர்கள். அவருக்கு மீறி ஏதாவது நடந்துருமா அவரே சொல்லிக்கிறாரு அப்படின்னா அது ஏதோ நேச்சுரல் டெத் போலதான் தெரியுது. ரஷ்ய அதிபருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருந்து கருத்துக்கள்லாம் வருது. இப்போ நம்ம இதோட அப்படியே எடுத்து முடிச்சு விட்டுறலாம். ஏன்னா இந்த செய்தி இதுக்கு மேலே எதுவும் பேசுறேன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு தோன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம், அப்புறம் அதில் தப்பு சரின்னுலாம் இருக்கும்ல, அதனால உங்களோட கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த பதிவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலுக்கு முதல்ல வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.